இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை. நானே சொல்கிறேன்டா, அவிச்ச முட்டை அம்புட்டு சூப்பர். காட்டு ஏன் மூச்சியை காட்டுமா. சூப்பர் பிரியாணி நம்மள இன்னைக்கு சிவன் ராத்திரியை முன்னிட்டு ஒரு அருமையான பிரியாணி. நீங்கள் வாட்டுக்கு மட்டன் சிக்கன் இல்லை பிரியாணி, சுத்தமான வெஜிடபிள் பிரியாணி இல்லை. ஆமாம், கோயில் போக அதனால வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து வெஜ்ஜுன்னு சொல்லிட்டாங்க முட்டை, அதனால முட்டை வச்சு வச்சோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏ காத்தே போயிரு சொல்லு. ஏ காத்தே போயிரு. எங்க அப்பா அடிச்சு புடுவாருன்னு சொல்லு. எங்க அப்பா அடிச்சு புடுவாங்க. இப்ப பாருங்க திறந்தன ஆவி பறக்க பாருங்க போல. சரியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி நண்பர்களே. வெஜிடபிளா? ஆமா, வெஜிடபிள் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. என்னடா நூடுல்ஸ்? ஆஹா, இன்னைக்கு அடி பிடிக்கல நண்பர்களே, அடி பிடிக்கல. செம்ம எங்க அடி, உண்மையில அடி பிடிக்கல அம்மா. இன்னைக்கு தான் நீ ஒரு பிரியாணி நல்லா கிண்டிருக்க. இன்னைக்கு தான் ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி நண்பர்களே. இப்போ நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? சேலஞ்சு நடக்க போகுது. அவ்வளோதான். இனி சேலஞ்சில் தோக்க போற. நீ தான் தோக்க போற. பார்த்துருமா? பார்த்துருவா. போதுமா? போதும். சேலஞ்சு உனக்கு போதுமா? போதும். ஓகே, இதாக இருக்குது. மதுக்கா, சர்மிக்கா, சர்மி இந்த ஓடியா சாப்பிடு. ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. போதுமா? அப்படியே ஃபேனை போட்டுவிடு. ஆறட்டும். முதல் சாப்பாடை கட்டி வச்சுருவான். இதில் சாப்பாடு வச்சுருவா. இதில் சாப்பாடு வச்சுருவா. ஆஹா, ஓஹோ, ஓகேவா? போதுமா? இன்னும் வைக்கவா? அப்பா நீ நல்லா பிரியாணி சாப்பிடுவல. அவிச்ச முட்டை டொபக்கு. வெங்காயம் இதில் வைக்க. அருமையான வெங்காயம், தயிர் வெங்காயம் நண்பர்களே. அது போகிற பா சரி போகிற. ஓகே என்னடா உன் பேர் தான் எனக்கு இப்படி ஆரட்டும் நேரம். இப்படி ஆரட்டும். சேலஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு மது. உனக்கு முட்டை தான் சாப்பிடுங்க மது இந்தா. ஓகே, இப்போ சேலஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு மது. என்ன அம்மாவுக்கு பிரியாணி இல்லையா? உனக்கு பிரியாணி? ரெண்டுமே ஜெயிச்சவங்களுக்கு. அப்பா சாப்பிட்டு அப்பா, இது ரெண்டுமே ஜெயிச்சவங்களுக்கு. சூப்பர் வின் பண்றவங்களுக்கு. அதை ஏத்துக்கிடு. இந்த வெங்காயம் யார் வின் பண்ணாங்க பாத்து. நீ வைக்கக்கூடா. மோர் தான் வேணும். லூசு பைய மகளை எப்படியா சாப்பிடுவாங்க? முன்ன யார் பத்தவன்? நீதே. ஒப்பன் பேர் என்ன பேரு? நீதே. ஆமா, லூசு. வா முண்டா. தந்தை ரெடி ஷூட். பார்த்துருவோம் இன்னைக்கு யாருங்க நண்பர்களே. ஒரு அருமையான வின் பண்ணுறவங்க 2 முட்டை. தூசி ரைட்டு. போட்டுக்க தான் டக்குன்னு விடாத. சாப்பிட்டவளா லேட் ஆகிட்டு இருக்கு. நான் தோத்துருவேன் இன்னைக்கு. ஜெயிக்கணும் நண்பர்களே. ஒரு அருமையான தரமான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். பார்த்துருவான். சரிமையானது, செம்ம டேஸ்டாக இருக்குது. நேற்று நைட்டு கொண்டு விட்டேன். நீ குழம்பு நல்லா இல்லை, சட்னி இன்னைக்கு சூப்பராக இருக்கு. செம்ம சூடாக இருக்கும். வெயிட் பண்ணணும். அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நீ வெயிட் பண்ணு. நீ வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் ஜெயிக்கிறேன். அது ஏத்து வைவா எனக்கு வேணும். முட்டை இப்படி வச்சு இதில் வச்சு அள்ளி சாப்பிட குள்ளா மாதிரி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டு உள்ள தள்ளுனால நல்லா மழை கலன்னு போகும். கருகை எடுத்து போட்டு. நீ என்னைக்கு சாப்பிட்றது? நான் சாப்பிட்டேன் பாரு. அப்பா தான் வெங்காயத்தை வச்சு. இன்னைக்கு எனக்கு ஹாஃப் டே ஸ்கூல். அப்படியா? சாப்பிட்டாங்கன்னு
சூப்பராக இருக்குங்கள இன்றைக்கி காலையில் நல்லா சாப்பிட்றேன். காலையில் ஒரு டிஃபன், அருமையான டிஃபன் இன்றைக்கி. நல்லா முட்டை இப்படி வச்சு அடிச்சாவில் இருக்குது வேடிக்கை. முட்டை, வெங்காயம், வேடிக்கை. ஆமாம், அந்த வெங்காயம் வேணாம், மோர் மட்டும். அது உடைக்கே தெரிஞ்சு போச்சு. ஒட்ட வெங்காயம் இருக்கக்கூடாது. என்னதே நீங்கள் அந்த பிரியாணி செய்கிற வெஜிடபிள் பிரியாணி மாதிரி வராது. உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருக்குது. என்னங்கம்மா அப்படியே தக்காளியை போட்டு வச்சிட்டீங்க? இல்லையா, பிரியாணி தக்காளி சொல்லாது. ஆமாம் ஆமாம், பிரியாணி நம்ம அம்மா வெஜிடபிள் பிரியாணிண்ணா தக்காளி சோறு. ஐயா, அதுதான் அவ்வளோ டேஸ்டாக செஞ்சுருக்கு. அதான் அது பார்த்தேன், நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. இஞ்சா வரங்க நண்பர்களே, நீ முதல்ல சாப்பிடு. ஒன்று கூட சாப்பிடல. நான் வந்து ஜெயிப்பேன். ஆமாம், ஜெயிப்பேன். நான் பாரு சாப்பிட்டு முடிச்சேன். ரெண்டு பேருமே ஜெயிச்சோன்னா ஆளுக்கு ஒரு முட்டை. தண்ணி வண்டி வந்துருச்சு. அம்மா தண்ணி வண்டி வந்துருச்சு. தண்ணி வேணுமா? வேணுமா? சாப்பிட்டு போய் ஆயிடுவா. சாப்பிட்டு ஆயிடுவா, வேணாமா? இதுதா அது சாப்பிட்டியா? எங்கே வர்றேன் சாப்பிடுச்சா? ஆஹா ஆஹா, ஏதாச்சும் தண்ணி போட்டு வச்சுருக்க. சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? சுடு வாட்டரா? என் சுடு வாட்டர் வாங்கி ஊற்ற முடியாது. என்னது நீ சாப்பிட? நான் சாப்பிடுவேன். போய்டா. நான் இன்னும் கொஞ்சம் சோறு வாங்க. காசுக்கா? காசு ஏன் நேற்று கொடுத்தா என்னாச்சு? இந்த என் பையில பண்ணி அந்த எடுத்துப்பா. நான் இன்னொரு வர சோறு வாங்குவேன். சேவ் பண்ணிடணும். அதான் இந்த நினைச்சு பாரு, இந்த இருக்கு பாரு, இந்த வச்சுருக்கீங்க பாரு. நான் தான் ஜெயிப்பேன் பத்திலா. ஆமாம், அப்படியே எனக்கு போடு. நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஏய், நான் தக்காளி அள்ளி போடுறேன். தக்காளி அது ஒரு ஜோறு. என்ன நீ ஜெயிக்கலாம்? இப்படி நான் தோத்துட்டே வச்சுக்கப்போ. இப்படி அள்ளி போட்டால் எப்படி நான் ஜெயிக்க முடியும்? நீ தானே சாப்பிடுவேன். அது நீ தானே சாப்பிடுவேன். விவரமாக சாப்பிட்டல, நைஸா ஜெயிச்சிட்டல.
நான் ஜெயிக்கல. ஒத்த சோறு இருக்கக்கூடாது. ஓ அப்படியா? அந்த நான் சாப்பிட்றேன்ப்பா. நான் போகணும் தக்காளி. நீ என்ன சாப்பிடாம இருக்கு சின்ன பிள்ளையா? நல்லா பேச கற்றுக்கிட்டேன் வர வர. ஏமா சாப்பிட்றான் மீத மணி தோத்துறாரு அன்னைக்கு நேரம். இப்படி வச்சுட்டா 2 பேருமே ஜெயிச்சிட்டோம். அந்த மனசு தாயா மது. எப்போ பார்த்தாலும் 2 பேர் ஜெயிச்சுட்டா 2 பேர் ஜெயிச்சா. சரி ஓகே, அம்மாவுக்கு பாம்பல அம்மாவுக்கு வை. என்னடா பாத்துற? இந்த முட்டையை தின்னு போகிற இந்தா 2 தின்னு. சரி ஓகே, நம்மளே இன்னைக்கு 2 பேருமே ட்ராப் ஆயிடுச்சிங்க. ஐயோ மாற்றுது அம்மா. மற்றொரு இடைவெளி சந்திக்கும் வரை தண்ணி இருப்பா. உங்களிடத்தை விடுபடுவது மதுரை மீசமணி மதுமிதா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே, எல்லாரும் திருப்பி நல்லா சொல்லு. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.